இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம் அழைக்க போகிறது கிரிக்கெட் உலகின் மின்னும் நட்சத்திரத்தை. அவர் பேட் எடுத்துக்கிட்டு மைதானத்தில் இறங்கினா பெரிய பெரிய பவுலர்ஸோட இதையும் கூட படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட பேட்ஸ்மேன்னா சச்சின் டெண்டுல்கருக்கு இவருடைய எதிர்காலம் தெரிஞ்சது. இந்தியன் டீமோட அற்புதமான பேட்ஸ்மேன் விராட் கோலி. அப்புறம் விராட் கோலியோட இந்த ஸ்பெஷல் ஷோக்கு நாம ஜட்ஜா கூப்பிட்டு இருக்கிறது முன்னாள் கிரிக்கெட்டர் யஷ்பால் சர்மா அவர்களை. யஷ்பால் சர்மா ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜட்ஜ் யஷ்பால் சர்மாவோட அனுமதியை நாம கேட்டு பெறலாம். அனுமதிக்கிறேன். நீதிமன்றத்தோட வழக்க ஆரம்பிக்கலாம். வழக்க ஆரம்பிக்கிறோம். ஆப்கி அதாலத்துல விராட் கோலி மேல முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட்டர் விராட் கோலி மேல உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவர் அளவுக்கு அதிகமான அக்ரெஷனை காட்டுவார். விராட், நீங்க மைதானத்தில் இறங்கும் போது பவுலர்ஸோட இதய துடிப்பு வேகமா அடிச்சுக்க ஆரம்பிக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஸ்ரீலங்கால நீங்க எந்த அளவுக்கு அடிச்சு துவைச்சிங்கன்னா இன்னைக்கு அவங்க ஷாக்ல தான் இருக்காங்க. இல்லை சார், எனக்கு ஃபீல்டுக்குள்ளே போகும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அப்புறம் அதுக்கு ஆட்டிடியூடும் இருக்க வேண்டியது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். கிரிக்கெட் ஃபீல்டில் ஒரு வேளை நீங்கள் சக்சீட் பண்ணணும்னா நான் கண்டிப்பாக இதை நம்புகிறேன். ஒருவேளை உங்களோட ஆட்டிடியூட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களால் எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்த நான் முழுசாக நம்புகிறேன். உங்களது ரொம்ப அக்ரெசிவ் ஆட்டிடியூட், இதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுங்கிறது சரியாக. நீங்க சையத் அஜ்மல் பாலை எப்படி துவைச்சி எடுத்தீங்கன்னா அவருக்கு ராத்திரில கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். இது ஒரு ஜோக் தான். ஆனால் நான் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு போலர்கிட்ட அப்பப்போ அவுட் ஆகும். ஸோ அன்னைக்கு எனக்கு நாள் நல்லா இருந்துச்சு. நான் நல்லா இருந்ததா? அஜ்மல் நாள் சரியில்லையா? ஆமாம், இப்போ சொல்கிறது கரெக்டு. ஆஸ்திரேலியால எல்லா இந்தியன் பிளேயர்ஸ் நாளும் நல்லா இல்லாத போது ஒவ்வொரு நாளும் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. உங்களால மட்டும் எப்படி செஞ்சுரி அடிக்க முடிஞ்சது? பெரிய பெரிய சீனியர்ஸாலேயே அடிக்க முடியல. ஆமாம் சார், அது டீமுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு டைம். அப்புறம் இது ரொம்பவே அவசியம். ஒரு மனுஷன் தனக்குள்ள தானே எப்பவும் பேசிக்கணும், என்ன பண்ணணும், எந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கணும்னு. அப்போ தான் எனக்குள்ள நானே பேசிக்கிட்டேன், மற்றவங்க கிட்டேயும் நான் பேசினேன். அதனால எனக்கு நிறைய ஹெல்ப்பும் மென்டல் ஹெல்த்தும் கிடச்சிது. அப்புறம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். 2012 இது வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா 5 செஞ்சுரி அடிச்சிருக்கீங்க. அப்போ பிளேயர்ஸ் எல்லாம் இப்படியும் யோசிப்பாங்கல்ல, அவரே விளையாடிட்டு இருக்காரு, நமக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு. ஒருவேளை அவங்க அப்படி யோசிச்சா நான் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தேன்னா அது நல்ல விஷயம் தானே. டீமுக்கு நல்ல விஷயம் நடக்கணும், எல்லாரோட எண்ணமும் அதானே. அப்புறம் டீமுக்காக என்னால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் நிற்க முயற்சி பண்ணுவேன். நீங்கள் ரொம்ப நேரம் விளையாடுவீங்க, 183 அடிப்பீங்க, 128 அடிப்பீங்க, 107 அடிப்பீங்க. ஆனால் இவ்வளோ ரன் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அவுட் ஆயிட்டீங்கன்னா பேட்டை போட்டு உடனே உடைக்கிறீங்க. அது சார் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கம். அதாவது எனக்கு விளையாடுற பேஷன் இருக்கிறதுனால அவுட் ஆகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால அது செஞ்சுரிக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, இல்லை 0க்கு முன்னாடி இருந்தாலும் சரி, எனக்கு அவுட் ஆகிறது சுத்தமாக பிடிக்காது. நான் எப்போவுமே டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒருவேளை அது முடியலன்னா எனக்கு கோவம் வந்துடும். கொஞ்சம் தான் கோவம் வருமா? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா கோவம் வந்தால் கண்ணா கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து ஒரு 2-3 வாட்டி வந்துச்சு. அது நல்ல விஷயம் இல்லை. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூலாக இருக்கணும், நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு. அக்ரெஷனில் இல்லை, ஆனால் பிஹேவியரில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும்.
ஓவர் த டாப் வரணும்னா கொஞ்சம் கண்ட்ரோல்டா யாரை இருக்கணும். திட்டுவீங்க? தெரியல சார், வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒருத்தர் மேல இல்ல, எல்லார் மேலேயும் வந்துடும். இதுவும் சின்ன வயசுல இருந்தே பழக்கமா இல்ல? இல்ல 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 சார். அது சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கு சார். சின்ன வயசுல இருந்து இல்ல, ஆனா கொஞ்ச நாளா தான் இருக்கு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உங்க சின்ன வயசுல ஒரு 10 வயசுல நீங்க கிரிக்கெட் ஆரம்பிச்ச போது உங்க அப்பா உங்களை ராஜ்குமார் சர்மா கிட்ட கூட்டிட்டு போனாருன்னு. அவருக்கும் கோபம் அதிகம். அப்புறம் நீங்க உங்க பேட்டை உடைச்சிடுவீங்க. அப்புறம் எத்தனை பேட்ஸை உடைப்பீங்கன்னா, விண்டர்ல குளிர் காயணும்னா அந்த உடைஞ்ச பேட்ஸே குளிர் காய யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, நான் நிறைய பேட்ஸ் உடைச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அது எனக்கு சின்ன வயசு பழக்கம். அது நல்ல பழக்கம் இல்ல, ஏன்னா வீட்டில் உண்டானவங்களுக்கு அது ஒரு பெரிய லாஸா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்தாகணும்ல. பேட்டு உடைஞ்சு போகும்போது நிறைய செலவாகும். அப்ப எங்க இருந்து காசு கொண்டு வருவீங்க? ஆமா, நிறைய செலவு தான் ஆகும். ஒரு சில வாட்டி பொருட்கள் வாங்குறதுல ப்ராப்ளமா இருக்கும். ஆனா எனக்கு என்னோட கோச் ராஜ்குமார் சர்மா கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தாரு, பிடிஎம் கம்பெனி. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து தான் அவர் எனக்கு ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 14 வயசுல இருந்து இனிஷியலா அவர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் பேட் வாங்கி கொடுத்துட்டே இருப்பார், நீங்க உடைச்சிட்டே இருப்பீங்க. இல்ல, ஒரு தடவை அவர் சொன்னாரு, அவர் எனக்கு வருஷத்துல 2 பேட்டு தான் வாங்கி கொடுக்க முடியும்னு. அப்புறம் தான் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். பேட்டை உடைக்கிறத நிறுத்திட்டேன். விராட், உங்க சின்ன வயசுலேருந்து உங்க கிரிக்கெட் பேஷனை நான் பார்த்துருக்கேன். அது எந்த அளவுக்கு இருக்கும்னா, நான் ஒரு இன்சிடென்ட் பார்த்துருக்கேன். உங்க 17 வயசுல 19th டிசம்பர் உங்க அப்பா இறந்தப்ப நீங்க அந்த இன்னிங்ஸை பாதியில விடாம முழுசா விளையாடி இருக்கீங்க. அது எப்படிப்பட்ட இன்சிடென்ட்னா, அது என் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒன்று. அந்த இன்சிடென்ட்ல இருந்து நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். ப்ராபப்ளி அது வந்து என் வாழ்க்கையில ரொம்பவே டஃப்பான ஒரு டைம். எனக்கு எனக்கு என்ன ஃபீலிங் வந்துச்சுன்னு தெரியல. ஃபுல்லா விளையாடணும்னு தோணுச்சு. நீங்க அதுதான் இந்த எங்க வீட்ல விஷயத்தை பத்தி உள்ளவங்களுக்கும் முழுசா தோணுச்சு. சொன்னீங்கன்னா உங்க ஃபேன்ஸ்க்கும் இது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காவே இருக்கும். கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். ஒரு விஷயத்த நம்ம பேஷனோட பண்ணோம்னா எதுவுமே அதை தடுக்க முடியும்னு எனக்கு எப்பவுமே தோணுனதே இல்லை. அது நமக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது, அப்புறம் எதுவும் நம்மளை அதை செய்ய விடாம தடுக்காது. ஸோ இதுதான், கிரிக்கெட் தான் எனக்கு எல்லாமே. நான் இதை சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டேன். நான் ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய டெடிகேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்க கிட்டேயும் போய் கேட்டேன், அதாவது நான் கிரிக்கெட் போய் விளையாடலாமான்னு. அவங்களும் சரின்னு சொன்னாங்க, நீ கிரிக்கெட் விளையாடலான்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இந்த பேக்ரவுண்டை பத்தி ஆடியன்ஸ்க்கு சொல்ல விரும்புறேன். அப்ப விராட் கோலிக்கு 17 வயசு தான். ராத்திரி 2 மணிக்கு இவரோட அப்பா இறந்துட்டாரு. அவருக்கு அப்ப வயசு 54. அது ஒன்றும் பெரிய வயசு இல்லை. அப்ப இவர் டெல்லியில ரஞ்சி டிராஃபி விளையாடிட்டு இருந்தாரு. இவர் 40 ரன்ஸ் எடுத்துட்டாரு. ஆனா அப்பவும் நெக்ஸ்ட் டே அவர் அந்த இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணினாரு. ஆமாம், நான் போனேன், தனியாகவே போனேன். வண்டியில் தனியாக தான் போனேன். அப்போது இஷாந்த் சர்மா எங்கள் டீமில் இருந்தார். நான் அப்போ அவரை வழியில் பிக் பண்ணிட்டு போவேன். தினமும் என்னோட நார்மல் பிஹேவியர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அன்னைக்கு ஆப்வியஸ்லி நான் ரொம்ப ஷாக்கில் இருந்ததால் எதுவுமே பேசலை. ஸோ அவர் என்னாச்சுன்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு. அப்புறம் இதை பற்றி மொத்த டீம்கிட்டையும் சொல்லிட்டாரு. ஸோ அவங்க எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, இது உன்னோட டெசிஷன் தான், நீ விளையாடணுன்னா விளையாடலாம், இல்லை நீ இப்போ வீட்டுக்கு போகணுன்னாலும் போகலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம ஒரு மேட்ச் விளையாடுறோன்னா அதை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும்னு. ஸோ அன்றைக்கி காலையில் நான் அந்த கேம் ஆடினேன். 90 ரன்ஸ் அடித்து அவுட் ஆனேன். அப்புறம் டீமை தோக்க விடாமல் காப்பாற்றினேன். அன்றைக்கி நான் லைஃப்பில் நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லணும். ஒருவேளை நம்ம எதுலையாவது டெடிக்கேட்டடாக இருந்தோன்னா அப்போது ஃபுல்லி டெடிக்கேட்டடாக இருக்கணும். எந்த விஷயமும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது. இது கிரிக்கெட்டிங் ஹிஸ்டரியிலேயே கொஞ்சம் ரேரா ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் விராட். ஒரு 17 வயசு பையன் அவருடைய ஃபாதர் டெத் ஆனதுக்கு அப்புறம் விளையாடி கண்டினியூ பண்ணி 90 ரன்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் தன்னுடைய அப்பாவோட இறுதி சடங்குல போய் கலந்துக்கிட்டாரு. ஆமாம், மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபியூனரலுக்கு போனேன். அதாவது எனக்கு நாள் பூரா என்ன நடந்துச்சுன்னு புரியல. அப்புறம் நான் கிரிக்கெட் விளையாடும்போது மட்டும்தான் சென்ஸில் இருந்தேன். அது தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியல, சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. அது எனக்கு ரொம்பவே டஃப் டைம்னு தான் சொல்லணும். அப்புறம் அதை பற்றி இன்றைக்கும் யோசிக்கும்போது எனக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஏதாவது கஷ்டமான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டா அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி பார்ப்பேன்.
என் லைஃப்ல டஃபஸ்டான இன்சிடென்ட்டை எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன்னு, அதனால எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் கிடைச்சதுன்னு. கண்டிப்பா நீங்க ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நாட்டுக்கு எந்த கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் விராட் கோலி அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு. ஹோப்ஃபுல்லி நான் ஐ விஷ் என்னால் பண்ண முடியும். விராட், இது உங்களோட அக்ரஷனை பத்தின கேள்வி, உங்க டிட்டர்மினேஷனை பத்தின கேள்வி. எங்கிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் விராட் கோலி மீது உள்ள குற்றச்சாட்டுகளும் வழக்கும் தொடரும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்முடைய கெஸ்ட் கிரிக்கெட் ஸ்டார் விராட் கோலி. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட்டர் விராட் கோலி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் வழி தவறி போயிடுவாரு. விராட், எனக்கு இந்த விஷயம் நல்லா ஞாபகத்தில் இருக்கு. முகேஷ் அம்பானி சச்சின் டெண்டுல்கரோட 100 செஞ்சுரிஸ்க்கு பாராட்டு விழா நடத்தினாரு. அப்ப சச்சின் கிட்ட சல்மான் கான் கேட்டாரு, உங்க ரெக்கார்டை வேற யாரால பிரேக் பண்ண முடியும்னு. அப்ப சச்சின் என்ன சொல்லியிருக்காருன்னா, விராட் கோலி தான் அப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னு. நீங்க உண்மையிலேயே ரெக்கார்டை பிரேக் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அது என்னன்னா, மிஷன் இம்பாசிபிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒன்று. அதாவது 100 செஞ்சுரின்றது இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. அப்புறம் இது ஒரு பெரிய விஷயம். நான் இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா இதனால ப்ரெஷர் அதிகரிக்கும். அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணுவேன். அப்புறம் மேட்ச் முடிஞ்சதும் எவ்வளோ வருமோ வரட்டும். ஒருவேளை நீங்க எதை பத்தியும் யோசிக்காததுனால தப்பான வழிக்கு போக வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன். அது வைஸ் கேப்டன் ஆக்கினப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல கபில் தேவ் சொன்னாரு, இந்த அழகான உலகத்துல நீங்க வழி தவறி போறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்குன்னு. சார், இது லைஃப்ல எல்லா ஃபேஸ்லயும் நடக்கும். நம்மளை சுத்தி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு தெரியும் நான் ரைட் ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கேன்னு. எந்த விஷயமும் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஐபிஎல் விளையாடும் போது கொஞ்ச நாளைக்கு வழி தவறிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல சார், ஐபிஎல்ல நம்மளோட டெசிஷன் தான். நம்ம வழி தவறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னோட ஃபோக்கஸ் கிரிக்கெட்ல தான் இருக்கும். மற்றபடி ஐபிஎல்ல ஒரு ரிலாக்ஸ்டான என்விரான்மெண்ட் இருக்கும். பிளேயர்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. அங்க அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான என்விரான்மெண்ட் இருக்காது. ஆனா ஐபிஎல்னால கிரிக்கெட்டர்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படுமா? நிறைய விளையாட வேண்டியது இருக்கும், அப்புறம் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும். சார், நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ விளையாடி இருக்கோன்றது ஒரு இண்டிவிஜுவல் மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. ஒருவேளை ஐபிஎல்ல நம்ம ரொம்பவே வேர் அண்ட் டேர் ஆயிட்டோம்னா அது இண்டிவிஜுவலாக டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் 23 வயசில் களைச்சி போயிட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணேன். ஆஸ் எ இண்டிவிஜுவல் என்னால் இதை சொல்ல முடியும். இதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களை வைஸ் கேப்டன் ஆக்கினதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது எனக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு. வைஸ் கேப்டனாக இருக்கும்போது நிறைய கற்றுக்க முடிஞ்சது. அப்புறம் ஆஸ் எ யங்ஸ்டர் நம்ம இப்படி தான் யோசிப்போம். நம்மளோட இடம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ரெகுலராக விளையாடணும், நம்ம எப்போவுமே நம்ம இடத்துல இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு நல்ல டெசிக்னேஷன் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. வைஸ் கேப்டனோட ரோல் என்ன? சார், வைஸ் கேப்டன்னா ஆக்சுவலி ஃபீல்டில் கேப்டன் என்ன பண்ணுறாருன்னு கற்றுக்க முடியும். ஸ்ட்ராட்டஜிஸ், சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது, ப்ரெஷர் சிச்சுவேஷனில் மைண்ட் செட் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க முடியும். ஆனால் ஆஸ் அ ஹோல் டீமோட இன்புட் இருக்கும்ல, அது எல்லா பிளேயர்ஸ் கிட்ட இருந்தும் இருக்கணும். ஃபுல் எஃபர்ட் போடணும். வைஸ் கேப்டன் அப்புறம் கேப்டனால் மட்டும்தான் ஃபுல் எஃபர்ட் போட முடியும்னு அர்த்தம் இல்லை. ஃபீல்டில் 10க்கு 10 பிளேயர்ஸும் இன்புட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி எப்பாவது உங்களுக்கு தோணிருக்கா, தோனிக்கு நல்ல இன்புட்ஸ் கொடுத்து அப்புறம் கொஞ்ச நாள் அவரையே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம்? இல்லை சார், நான் அந்த மாதிரி கண்டிப்பாக நினைக்கல. அவர் என்னன்னா, அவரை பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பில் டீம் இந்தியாக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அவர் அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு தான் அவர் உங்களுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்துருக்காரு. அவர் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறாரா? சார், அவரோட நல்ல விஷயம் என்னன்னா, டீமில் எந்த யங்ஸ்டர் வந்தாலும் அவங்களுக்கு ஃபுல் சான்ஸ் கொடுப்பாரு. அப்புறம் ஒருவேளை நம்மளை ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அதே பொசிஷனில் விளையாடுறதுக்கு அவர் சான்ஸ் கொடுப்பாரு. நம்ம எல்லா மேட்ச்லேயும் விளையாட முடியும். ஸோ நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன்,
அவர் எங்களுக்கு கோச் பண்ணும்போது என் மேலே ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். அப்புறம் எனக்கு நிறையவே சான்சஸ் கொடுத்தாரு. அதனால எனக்கு இன்னும் நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. என் டீம்மேட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, என் கோச் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மக்கள் உங்களை சச்சின் டெண்டுல்கர் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட் தட் பீப்புள் தட் என்ன அவர் கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஐடல் கூட கம்பேர் பண்றது. ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே கம்பேர் பண்ணிருக்காங்க. இல்ல, விஷயம் மெயின் திங் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மக்கள் கம்பேரிசன்ஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இதை பற்றியெல்லாம் நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். ஏதோ லிட்ரலி ஐ வர்ஷிப் ஹிம். ஸோ ஐ டோன்ட் see too much to these comparisons. I just think about performance. சச்சின் மாதிரி ஒரு பெரிய பிளேயரோட நீங்கள் ஃபீல்டில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயம் இருக்குமா? நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் கூட விளையாடிட்டு இருக்கீங்கன்னு. ஆரம்பத்தில் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் 7-8 வயசுலேருந்தே அவரை டிவியில் விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் இந்தியாக்காக விளையாடி எத்தனையோ மேட்சஸில் ஜெயிக்க வச்சிருக்காரு. அவர் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்காரு. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், இதுவும் சரிதான். அப்புறம் அவர் விளையாடுறத பார்க்கும்போது ரொம்பவே மோட்டிவேஷன் கிடைக்கும். அவர் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறத பார்த்தப்போ அவர் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடும்போது நான் ரொம்பவே நர்வஸாக இருந்தேன். அப்புறம் தினமும் அவரை சந்திக்கும் போது, தினமும் அவர் கூட மேட்ச் விளையாடும் போது அது எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்து அவர் விளையாடுறத பார்த்துருக்கேன். இப்போ அவர் கூடவே விளையாட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். அவர் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாரா? கண்டிப்பாக. நம்ம அவர்கிட்ட எப்போ போய் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் அவர் எப்பவும் மறுக்க மாட்டார். அவர் ரொம்பவே ஹம்பிள் பர்சன். அப்புறம் எப்பவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார். அவர்கிட்ட நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன். நான் ஒரு இன்டர்வியூவில் படித்தேன். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, யுவராஜ் சிங் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு, என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர்னு. அவர்கிட்ட நீங்கள் அப்படி என்ன கற்றுக்கிட்டீங்க? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கற்றுக்கல. ஒரு மனுஷனோட நேச்சர் இருக்கும். அவர் ரொம்ப சந்தோஷமான மனுஷன்னு தான் சொல்லணும். அவரோடது ரொம்ப ஜாலியான ஒரு நேச்சர். ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கவே மாட்டார். நிறைய பேர் அவரை தப்பாக நினச்சிருக்காங்க, மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது அவர் ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன். அதனால நான் அவரை என்னோட அண்ணன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் கிரிக்கெட்டில் எனக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ண மிஸ்டேக்ஸை, அவர் லைஃப்பில் நடந்ததை நீங்கள் யங்ஸ்டர்ஸ் எப்போவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்பவே. ஒரு டீமுக்குள்ளே திரும்ப வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது செலக்டர்ஸோட எமோஷனல் டெசிஷன். இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஏன்னா இந்தியாக்காக ஒரு பிளேயர் 13 வருஷம் விளையாடினதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்தா, அவர் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஃபிட்டாக இருக்கேன்னு சொல்லும்போது அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாகணும். அப்புறம் அவர் எங்களுக்கு T20 வேர்ல்டு கப்லேயும் அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். நாங்கள் வேர்ல்டு கப்பையும் ஜெயித்தோம். 2011 அவர் மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட், நாங்கள் வேர்ல்டு கப் ஜெயித்தோம். ஐ திங்க் இது அவருக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கம்பேக். நாங்கள் எல்லாரும் அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். சௌரவ் கங்குலியோட ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் டூ ஏர்லி அப்படின்னு. சீக்கிரமே கூப்பிட்டுட்டாங்க, அவருக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் கொடுத்துருக்கணும்னு. சார் பாருங்க, நீங்கள் கம்பேக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப நர்வஸாக இருக்கும். அது எப்போ இருந்தாலும் சரி. அப்புறம் பெட்டரான விஷயம் என்னன்னா, அவர் வேர்ல்டு கப்பில் இருந்தார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச்லேயே ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்டாக இருந்துச்சு. சார், நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கறது? பேசிக்கலி நீங்க எல்லா கேள்விகளுக்கும் நல்லாவே பதில் அளிக்கிறீங்க. இஃப் ஐ வாஸ் அ கேர்ள், ஒருவேளை நான் பொண்ணா இருந்தா நான் உங்களை ப்ரொபோஸ் பண்ணியிருந்திருப்பேன் சார். இது சொல்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் சார். லவ் யூ சார். ஹலோ சார், ஆஸ் எ கிரிக்கெட்டர், இந்தியன் கிரிக்கெட்டர், உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான டீம் எது? டீம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நான் போன சீரீஸ் விளையாடினேன். அவங்க ரொம்ப சேலஞ்சிங்கான டீம். அவங்க ரொம்பவே நல்ல டீம். அப்புறம் அந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் நல்லா விளையாடணும்னா எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கணும். வெஸ்ட் இண்டீஸோட ஆடும்போது உங்களுக்கு என்ன ஆச்சு? அங்கே எதிர்பார்த்ததை விட உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஏன் அது? ஆமாம், டெஸ்ட் மேட்சஸில் என்னோட ஸ்டார்ட் நல்லா இல்லை. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நம்ம கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கனவு இதுதான், நான் இந்தியாக்காக நிறைய டெஸ்ட் மேட்சஸ் விளையாடணுன்றது. ஸ்டார்டிங் என்னோடது நல்லா இல்லை, ரொம்பவே நர்வஸ் ஆயிட்டேன். நான் என்ன யோசிக்க ஆரம்பித்தேன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்மேட்டுன்னு நான் எனக்குள்ளேயே என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்னோட மைண்ட் செட்டும் நல்லா இல்லை.
அப்ப நான் சீனியர் பிளேயர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எவ்வளவு நேச்சுரலா விளையாடுறியோ அதே மாதிரியே இரு, கொஞ்சம் மட்டும்தான் மைனர் சேஞ்சஸ் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. நான் கத்துக்கிட்டேன். நான் பண்ண தப்புங்களை திருத்திக்கிட்டு விளையாடினேன். அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். வேர்ல்ட் கப்லாம் ப்ளே பண்ண போகும்போது மற்ற நாட்டு பிளேயர்ஸ் எல்லாமே உங்க வீடியோஸ் பார்க்கறாங்கன்னு கேள்விப்பட்டேன். விராட் கோலியை எப்படி அவுட் பண்றதுன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், இது ஐ திங்க் இது நீங்க ஒரு இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேனா இருந்தா ஒருவேளை இந்த மாதிரி டீம்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப நல்ல ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம்னு அர்த்தம். அது ஒரு சேலஞ்சும் கூட. அவங்க நம்மளை அனலைஸ் பண்றாங்கன்னா, நம்ம வீடியோஸை பார்க்குறாங்கன்னா, நம்மளோட கேம்ல இன்னும் 2 ஸ்டெப் நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த சேலஞ்ச் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தேவைப்படுற ஒரு விஷயம். இதனால உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்குமா? அவங்க உங்க ஸ்டைலை கண்டுபிடிச்சிட்டாங்க, உங்களை அனலைஸ் பண்ணிட்டாங்க, அவங்க உங்களை தோக்கடிக்க முழு முயற்சியும் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஆமா சார், ஒரு சில வாட்டி மனசுல தோணும். ஆனா அதுக்கப்புறம் அந்த மேட்ச் சரியா நடக்கலன்னா மனுஷன் இப்படிதான் யோசிப்பான். அவங்க பிளானை பத்தி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்ம பிளான் பண்ணி பண்ணலான்னு. ஏன்னா நம்மளும் அவங்க வீடியோஸை பார்க்க முடியும். ஸோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை ரொம்ப எக்ஸைட்டிங்கா மாத்துறதுக்கு அது ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. நீங்களும் பவுலர்ஸ் வீடியோ பார்ப்பீங்களா? எந்த பால் எப்படி அடிக்கணும்னு? ஆமா, நானும் அவங்க வீடியோஸ் பார்ப்பேன். ஏதாவது ஒரு பவுலர் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தாங்கன்னா, நம்ம ரெகுலரா அவங்களுக்கு அகேன்ஸ்டா அவுட் ஆகுறோம்னா அவங்களோட வீடியோஸை பார்ப்போம். அப்புறம் அவங்க கிட்ட மறுபடியும் விளையாட போகும்போது அவங்க வீடியோஸை பார்ப்போம், என்ன ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ்னு. விராட் இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, அப்புறம் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வாக்கு கொடுக்க முடியுமா? இந்த வாட்டி வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் கூட எப்படி விளையாடுறீங்களோ அதே மாதிரி எல்லாரும் கூடயும் விளையாட முடியுமான்னு சொல்லுங்களேன். சார், வாக்கு இல்லை, நான் என் தரப்புல முழு முயற்சி பண்ணுவேன், அவ்வளவுதான் என்னால சொல்லுங்க. விராட், இன்னும் நிறைய கேள்விகள் எங்கிட்ட இருக்கு. உங்க இமேஜை பத்தின கேள்விகள் மக்கள் கிட்ட நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல மக்களுடைய கேள்விகள் தொடரும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. நாம கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ஸ்டார் பிளேயர் விராட் கோலி கிட்ட. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல கிரிக்கெட் ஸ்டார் விராட் கோலி மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் தன்னோட லைஃப் ஸ்டைல்ல அதிக கவனம் செலுத்துவார். விராட், எங்கிட்ட இந்த போட்டோ இருக்கு. இதோட டைட்டில் கோலிக்கு பிளாட்டான பொண்ணு. இது பிப்ரவரி 2012 வந்த போட்டோ. ஒரு பொண்ணு உங்க போஸ்டரை வச்சுக்கிட்டு மைதானத்துல உட்கார்ந்து இருக்கா. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, ஆஃபர் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ், கோலி மை பிளேஸ் டுநைட். ராத்திரி வீட்டுக்கு வரணுங்கிற அழைப்பு தானே அது? சார், நான் அந்த அழைப்பை பார்த்தேன், ஆனா கேர் பண்ணல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்படிப்பட்ட அழைப்புக்கு தான் லைஃப் ஸ்டைல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லை. ஸ்டைலுன்றது ஒருவேளை நம்ம ஏதாவது நல்லா பண்ணா, நம்ம சென்ஸோட ஏதாவது பண்ணால் அதை ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. அதில் என்னோட எஃபர்ட் எதுவும் இல்லை, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கணும்னு எதுவும் இல்லை. நீங்கள் மோஸ்ட் செக்ஸி பேச்சுலர்னு உங்களுக்கு புக்கு கொடுத்துருக்காங்க சார். அதை மக்கள் தான் கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்கன்னு அவங்ககிட்டே கேளுங்க. ஒருவேளை உங்க ஸ்டைலை பார்த்து, உங்க கையில் இருக்கிற டேட்டுவை பார்த்து மக்கள்லாம் கொடுத்துருக்கலாம். ஆமாம், இதுக்கு முன்னாடி டேட்டு போட்டுக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ இதெல்லாம் எடுக்க முடியாதுல்ல. ஸோ மக்கள் இதை என்னோட ஸ்டைல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 17 வயசு ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டேட்டு போட்டப்ப உங்கள் கோச்சுக்கிட்ட ரொம்பவே திட்டு வாங்கினீங்களாமே? ஆமாம், நல்லாவே திட்டு வாங்கினேன். அப்புறம் சம்மரில் கூட நான் ஃபுல் ஸ்லீவ் தான் டிஷர்ட் போட்டிருப்பேன், ஏன்னா டேட்டு வெளியில் தெரியக்கூடாதுன்னு. ஸோ அப்புறமா அவருக்கு தெரிஞ்சப்போ என் மேலே ரொம்ப கோவப்பட்டார். அதுக்கப்புறமா நான் இன்னொன்று போட போகிறேன்னு சொன்னேன். நான் ஏற்கனவே கேட்டேன், 2வது வாட்டி மறுபடியும் கேட்டேன். ஸோ அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நம்ம மேட்சுக்கு போகிறோம், நீ அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு, அதுக்கப்புறமா போட்டுக்கோன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கிட்டேன். அப்போ அவர் கண்டிஷன் இதுவாக தான் இருந்தது, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் டேட்டு போட்டுக்கங்க. கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்லை சார். அதுக்கப்புறம் அவர் என்னை எதுவும் திட்டலை. ஸோ அதனால தான்
நான் என் கையில் ஒரு பெரிய டாட்டுவை போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது ரொம்ப பெருசாக இருக்குது, நான் லேசர் பண்ணி இதை எடுத்துடுறேன்னு சொன்னேன், லேசர் ரிமூவல். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீ அதெல்லாம் எடுத்துறாத, இப்போ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அந்த டாட்டூ அப்படியே இருக்கட்டும்னு. ஸோ அப்போ இருந்து நான் அதை இப்படியே விட்டுட்டேன். அப்படின்னா உங்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா ஃபுல் பாடியில உங்களுக்கு டேட்டூஸ் அதிகமா இருந்திருக்குங்க. அப்போ அது கஜினி மாதிரி ஆயிடும் சார். யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா, ஸ்டைலை விட்டுட்டு விளையாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு? ஆமாம் சார், ஆரம்பத்தில் கொஞ்சம் சொன்னாங்க, நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னு. ஐபிஎல்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடிஷனில் நாங்கள் வேர்ல்டு கப்லேருந்து ரிட்டர்ன் ஆனோம். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் கூடயும் விளையாட முடிஞ்சது. அப்புறம் எல்லா டீம்ஸ்லேயும் ரொம்ப அட்டென்ஷன் இருந்துச்சு. என்னால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியலை. இனிஷியலி நான் இதை ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் இதனால கொஞ்ச நாளைக்கு நான் டீம்லேருந்து வெளியே இருந்தேன். அப்போது என்கிட்ட சொன்னாங்க, நீ இதெல்லாம் விட்டுரு, ஃபீல்டில் அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணு, அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுனாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் ஸ்பைக் ஸ்டைல் கூட அப்போ தான் வந்துச்சா? இல்லை சார், முதல்ல இருந்தே இருந்துச்சு, ஆனால் அப்பப்போ மாற்றிப்பேன். ஏன்னா நான் நிறைய பிளேயர்ஸை பார்த்துருக்கேன், அடிக்கடி ஹேர் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சச்சின் டெண்டுல்கர் கூட ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணார். ஆமாம், அவர் முடி வளர்த்தாரு. ஒரு சில வாட்டி நல்லா இருந்தால் அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் சார் இருப்பாங்க. சௌரவ் கங்குலி சேஞ்ச் பண்ணப்போ அது மக்களுக்கு பிடிக்கல, அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் கமெண்ட் பண்ண விரும்பல சார். அப்போ தோனி அவருடைய லாங் ஹேரை கட் பண்ணி சின்னதாக்கினாரு, அதை பற்றி அவரே என்கிட்ட சொன்னார். ஆக்சுவலி அவர் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டார். விளையாடும்போது லாங் ஹேரை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அவர் ஹேர் கட் பண்ணப்போ பாம்பேயில் அவர் லோக்கல் ரோடில் டீ குடிக்க போனார். அப்போ மக்கள் அவரை கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ அது ஒரு 1.5-2 மாதத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அவர் சொன்னார். உங்களுக்குன்னு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல, ஹேர் ஸ்டைலில், டேட்டூஸில். ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஸ்டைலான இவ்வளோ பெரிய பிளேயர் விராட் கோலிக்கு பங்களாதேஷில் பேண்ட்டு கழண்டுடுச்சு. நடந்துச்சுன்னே கேள்விதான் பட்டீங்க, ஆனால் நீங்கள் பார்க்கலல்ல. அது ரொம்ப எம்பாரசிங்கான இன்சிடெண்ட். அப்புறம் என்னோட அண்ணன் மாதிரி மிஸ்டர் யுவராஜ் சிங், அவர் நல்லா சிரிச்சாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலன்னா பார்க்கலாம், அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கு. நீங்கள் நிறைய கிரிக்கெட் விளையாடிருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய விளையாடிருக்கீங்க, நிறைய நாடுகளுக்கு போயிருக்கீங்க. எந்த பாலரை ஃபேஸ் பண்ணும்போது, அடித்து விளையாண்ட போது உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருந்திருக்கு? சார், மலிங்கா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான பவுலராக இருந்தார். ஸோ ஆஸ்திரேலியாவில் அந்த மேட்ச் நடந்துச்சு. ஒரு ஓவரில் எனக்கு விளையாடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கா? ஏதாவது ஒரு பவுலர்கிட்ட நாம ப்ளே பண்ண முடியல, மிஸ் ஆயிடுச்சேன்னு? சார், அந்த மாதிரி இன்டென்ஷன் எனக்கு எதுவுமே இல்லை. அதாவது அவர் போடுற பாலை கீமா பண்ணிடலான்னு. இல்லை, மேட்ச் விளையாடும்போது அந்த மாதிரி இன்டென்ஷன் எதுவும் இருக்காது. ஒருவேளை ஒரு பவுலர்கிட்ட நிறைய ரன்ஸ் எடுக்க முடியும்னு தோணுச்சுன்னா, அவர் போடுற பால்ஸை நல்லா அடிக்க முடியும்னு தோணுச்சுன்னா, அது ஒரு கான்டெஸ்ட் ஆகிடும் சார். அதே மாதிரி அந்த பவுலரை டார்கெட் பண்ணுன்ற விஷயம் எதுவும் இருக்காது. எங்கள் டார்கெட் எப்பவும் நம்மளோட ப்ராசஸில், நம்மளோட கோல்ஸில் மட்டும்தான் இருக்கும். இன்னும் நிறைய கேள்விகள் பாக்கி இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல விராட் கோலி மீது வழக்கு தொடரும். வெல்கம் பேக். இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல நாம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது கிரிக்கெட்டர் விராட் கோலி மேல. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல கிரிக்கெட் ஸ்டார் விராட் கோலி மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவருக்கு மூட நம்பிக்கைகள் அதிகமாயிருக்கு. விராட், இது உண்மைதானா? கிரிக்கெட் மைதானத்துல கையில நீங்க பிளாக் ரிஸ்ட் பேண்ட் போடுவீங்க எதிரிகளுக்கு சூன்யம் வைக்க? இல்லை சார், எனக்கு சூப்பர் பவர்லாம் நம்பிக்கை இல்லை. பிளாக் ரிஸ்ட் பேண்ட் எதுக்கு நான் போடுவேன்னா, நான் ஆரம்பத்துலேருந்தே போட்டுட்டு இருந்ததால ஒரு நாள் ப்ளூ ட்ரெஸ் இருக்கும், அப்போது நம்ம ஒயிட் போட முடியாது. எதனாலன்னா அது ஒயிட் பால்ன்றதுனால. டெஸ்ட் மேட்சஸில் டிஃப்ரெண்ட் பால், ரெட் பால்னா ஒயிட் பேண்ட் யூஸ் பண்ணுவேன். நான் அந்த அளவுக்குலாம் சூப்பர் ஸ்டிஷியஸ் இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன். ஆனால் அதனால கூட ப்ரெஷர் அதிகமாகும் சார். அதை நம்பியும் நாம் விளையாடிக்கிட்டே இருப்போம். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இனி ரன்ஸ் வராதுன்னு தோணும். ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி
ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எனக்கு அது இப்ப இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சா? ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க நெட் பிராக்டிஸ் பண்ண மாட்டீங்க, அதாவது பெரிய மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி? ஆமா, ஒரு சில வாட்டி இப்படி நடக்கும், நான் பண்ண மாட்டேன். ஆனா நம்ம நிறைய விளையாடும் போது அதுக்கப்புறம் நாம எப்படி ஃபீல் பண்றோன்றதுல தான் இருக்கு. மேட்சுக்கு முன்னாடி நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தோணும்ல, ஒரு சில வாட்டி தோணாது. இன்னொரு வாட்டி த்ரோ டவுன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணும், அதுலேயே நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நான் இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இப்படி யோசிக்கிறது இல்லை. என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா? நீங்க மூட நம்பிக்கை எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்த மாதிரி? ஆக்சுவலி இங்கிலாண்டில் என் கூட நடந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரீஸை பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னோட மைண்ட் செட் ரொம்ப, அதாவது என்னோட மைண்ட் செட் நல்லா இல்லை. நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன். இந்தியா வந்ததுக்கப்புறம் எனக்கு பேக்கில் இன்ஜுரி கூட ஆச்சு. ஸோ நான் 15 days பெங்களூரில் இருந்தேன். எப்போ பார்த்தாலும் தனியாக ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல, ஏன்னா பேக் ப்ராப்ளம் இருந்ததால். அதுக்கப்புறம் நான் ஃபிட் ஆனதுனால மறுபடியும் செலெக்ஷன் ஆனேன். அந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா ஒரு பேட் டைமுக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த நேரத்தில் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ரன் எடுத்தேன், ஆனால் அதுக்கப்புறம் 3 மேட்ச்சில் ரன் எடுக்க முடியல. அப்போ என்னோடய மூடு கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிடுச்சு. அப்புறம் MS தோனி என்னை கூப்பிட்டு பேசினார். என்னோட மூடு சரியில்லைன்னு அவருக்கு தோணியிருக்கு. ஸோ அவர் என்ன ப்ராப்ளம்னு கேட்டார். நான் சொன்னேன் என்னோடய மைண்ட் செட் இப்படி இருக்குன்னு. அவர் என்ன சொன்னார்னா, எதை பற்றியும் நீ யோசிக்காத, நீ விளையாட்டில் மட்டும் கவனத்தை செலுத்துன்னு. ஸோ அன்னைக்கு எங்களுக்கு அது லாஸ்ட் மேட்ச், 1 day மேட்ச். ஸோ எல்லாமே புதுசு, புது ரிஸ்ட்மேன், புது பேட்ஸ் எல்லாமே, அதாவது புது பேக். எந்த ஒரு ப்ராக்டிஸும் பண்ணாமல் நேராக மேட்ச்சில் போய் செஞ்சுரி அடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கிறதே நிறுத்திட்டேன். இதனால் எந்த யூஸும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த ஆட்டத்துக்கு அப்புறம் உங்கள் மூட நம்பிக்கை எல்லாமே பறந்து போயிடுச்சு, அதாவது அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை பேட் அண்ட் கிளவுஸ்னால ஏதாவது நடந்துச்சுன்னா ரோஹித் சர்மாவுக்கும் கொடுத்தாகணும், ஏன்னா அவருடைய லக் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு. இல்லை சார், நான் சொன்ன மாதிரி சூப்பர்ஸ்டிஷனில் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அப்புறம் இதனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஆனால் முன்னாடியில் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, எப்போவுமே சச்சின் டெண்டுல்கர் ஃபர்ஸ்ட்டு ரைட் பேடை தான் போட்டுப்பாருன்னு. கரெக்டா அது? ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனால் என்னைக்கும் அதை நோட்டீஸ் பண்ணதே இல்லை, அவர் எந்த பேடு ஃபர்ஸ்ட்டு போட்டிருப்பாருன்னு. ஆனால் அது அவரோட பழக்கம், அது சூப்பர்ஸ்டிஷியஸ்னு சொல்ல முடியாது, அது அவரோட பழக்கமாக இருந்துச்சு. நம்ம ஆரம்பத்துலேருந்து பேடை பண்ணுறதால அது நம்மளோட பழக்கமாகவே மாறிடும் சார். சார், நீங்கள் டெஸ்ட் மேட்ச் அதிகமாக விளையாட விரும்புகிறீங்களா இல்லை T20 மேட்ச் விளையாட விரும்புகிறீங்களா? நான் பர்சனலி டெஸ்ட் மேட்சஸை அதிகமாக விரும்புவேன். ஆனால் உங்களுக்கு T20 பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல? இது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். ஆனால் ஆஸ் அ கிரிக்கெட்டர் பர்சனலி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது டெஸ்ட் மேட்சஸில் கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது T20லேயோ இல்லை 1 day மேட்சஸ்லேயோ இருக்காது. அவர் கேள்வி இன்னும் முழுசாக கேட்கல. அவர் என்ன கேட்க வந்தார்னா, T20 விளையாடுறது நல்லா இருக்குமா, IPL விளையாடுறது நல்லா இருக்குமா, இல்லை ஆட் ஷூட் பண்ணுறது தான் நல்லா இருக்கு? ஆட் ஷூட்னா சார், அது பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ரிவார்ட் மாதிரி ஆன் ஃபீல்டு. அதை நான் ஒரு ஆஸ் ஆன் ஃபீல்டு ஒரு வேலைன்னும் போது அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அது ஒரு ரிவார்டு. அது நான் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி. ஆமாம், அப்படியும் சொல்லலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணால் அது பர்ஃபார்மன்ஸை பாதிக்கும்னு. சச்சின் அப்புறம் தோனி இவங்க 2 பேருக்கு அப்புறமா அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் என்டோர்ஸ்மெண்ட்ஸ் வருது. சார் அகெயின் இது ஒரு இண்டிவிஜுவலாக டிபெண்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டைம் ஒதுக்குறாங்கன்றதை பொறுத்து. ஒருவேளை ஏதாவது ஒரு ஈவெண்ட் எனக்கு முக்கியம் இல்லைன்னு தோணுச்சுன்னா, என்னோட ப்ரையாரிட்டி ட்ரைனிங்காக இருந்துச்சுன்னா, அப்போ நான் ஆப்வியஸ்லி அந்த ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ட்ரைனிங் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு லேம் ரீசன் தான் சொல்லணும். நமக்கு 4 ஆட்ஸ் வந்துருச்சு, அப்புறம் அடுத்த சீசனில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, இந்த காரணம் தான் சொல்லுவாங்க நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான்னு. ஆனால் நமக்கு நிறைய ஆட்ஸ் கிடைக்கிறதே கிரிக்கெட் பெர்ஃபார்மன்ஸில் இருந்து தான் சார். அதை ரியலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அப்புறம் நான் இதை கண்டிப்பாக ஒத்துக்கிறேன், டைம் ஆகும். ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி முழுமையாக கிரிக்கெட் மட்டும்தான் சார். சரி, மக்களுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் இந்த வாக்காவது கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிரிக்கெட்டாக தான் இருக்கும். ஒருவேளை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னால உங்கள் பர்சனல் கிரிக்கெட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் அதுலேருந்து விலகிடுவீங்க? கண்டிப்பாக சார், ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டால் நான் அதை கண்டிப்பாக விட்டுருவேன். சார், என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க மூவிஸ் வந்தீங்கன்னா நீங்க என்ன ரோல் பண்ணுவீங்க? ஆஸ் ஏ கிரிக்கெட்டர் இல்ல ரொமான்ஸ் ரோல்ஸ் ஏதாவது பண்ணுவீங்களா? நான் மூவிஸ்ல வரேன்னு யார் சொன்னாங்க? இல்ல, நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க தப்பான நியூஸ்லாம் ரொம்ப கேட்காதீங்க.
விராட், நாங்க உங்ககிட்ட எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டோம். கஷ்டமான கேள்விகளும் இருந்துச்சு, ஈஸியான கேள்விகளும் இருந்துச்சு. அத்தனை கேள்விகளுக்கும் நீங்க நல்லா பதில் சொன்னீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் யஷ்பால் சர்மாவோட தீர்ப்பு என்னங்கிறத நம்ம கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத் இன்னைக்கு நம்ம வழக்கு நடத்தினது திரு விராட் கோலி மீது. நாம அவர் பர்சனல் லைஃபை பத்தி நிறைய கேள்விகளை கேட்டோம், கிரிக்கெட்டை பத்தியும் கேட்டோம், அவருடைய பர்ஃபார்மன்சஸ் பத்தியும் கேட்டோம். அப்புறம் அவர் இந்தியா டீமுக்காக இதே மாதிரி விளையாடிட்டு இருப்பாருன்ற வாக்கையும் கேட்டு வாங்கிட்டோம். ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் யஷ்பால் சர்மாவோட தீர்ப்பு என்னங்கிறத நம்ம கேட்கிற நேரம் வந்தாச்சு. கேட்போம். இந்த பேச்சுவார்த்தையில ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சது. விராட், நீங்க சொன்ன விஷயத்துல ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அதை முடிக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ணுவீங்கன்னு. அப்புறம் நீங்க சொன்னதுல அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. அதாவது நீங்க சின்ன வயசுல ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப நம்பிக்கையோடையும் கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. அப்புறம் ரஜத் சார் கேள்விகளோட நிறைய பவுன்சஸ உங்க மேல வீசியிருக்காரு. அத நீங்க தன்னம்பிக்கையோட நல்லாவே ஃபேஸ் பண்ணீங்க. அப்புறம் அருமையான பதிலும் சொன்னீங்க. அதனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்திருக்கு. உங்க மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள்ல இருந்து உங்களை கௌரவமா விடுவிக்கிறோம். ஆனா நீதிமன்றத்தோட ஒரு அட்வைஸ், இதை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எப்படி நீங்க உங்களோட ஃபிட்னஸ் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்ல அதாவது ஒரு விடாமுயற்சியை கிரியேட் பண்ணீங்களோ, அதை எப்பவும் அதே மாதிரியே கன்டினியூ பண்ணணும். ஏன்னா பார்க்க போனா 2011 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா எப்படி உங்களோட யோசனையில உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களோட ஃபிட்னஸ்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோ, அது இந்த நாட்டுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். அப்புறம் நாங்க இதை தான் வேண்டிக்கிறோம், இதை நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணணும்னு. அப்புறம் நீங்க ஒவ்வொரு பீரியட்லயும் இந்தியாவுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி நம்ம நாட்டு கொடியை பறக்க விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் நீங்க வெற்றிக்கு மேல வெற்றியை குவிச்சுட்டே இருக்கணும். தேங்க்யூ. விராட் கோலி இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, தன்னுடைய பேட்ஸை வச்சு ரன்களை குவிச்சுக்கிட்டே இருப்பாரு, இந்தியாவோட பேரை நிலநாட்டுவாரு, எதிரிகளை தோற்கடிப்பார் என்ற நம்பிக்கையோட இந்த வழக்கை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த முறை இன்னொரு புது கெஸ்டோட உங்களை சந்திக்கும் வரை என்னுடைய அன்பான வணக்கம்.